நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு பிரியாணி கடைக்கு தான் முன்னால் நிற்கிறோம். இந்த பிரியாணி கடையில் வெஜ் சாப்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கொத்து, கொத்து பார்த்தீங்கன்னா ரொட்டி எல்லாம் நல்ல சின்ன சின்ன பீஸா வெட்டி இருக்கிறாங்க. இதுக்குள்ள வேறு என்னென்னா இந்த சோயா மீட் போட்டிருக்கிறாங்க, மற்றது கேரட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் பீசஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதை சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான்வெஜ் சிக்கன் கொத்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது, அதே விட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கிரேவி ஒன்று தந்துருக்குறாங்க. இப்போ இந்த கிரேவியும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கிரேவிக்குள்ள அதே சோயா மீட், இந்த பச்சைக்கடலை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதோட சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இந்தியன் ஃப்ளேவரில் மேக் பண்ண கிரேவி மாதிரி தான், இந்த மசாலாக்கள் போட்டு செய்த கிரேவி மாதிரி தான் இருக்குது இந்த கிரேவி. இந்த கொத்துக்கு இந்த கிரேவியும் தருவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆட் பண்ணின பன்னீர், இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்ஸியாக இருக்குது. உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை இந்த கிரேவி, இந்த பன்னீர், இந்த கொத்து மூண்டையும் சேர்த்து சாப்பிட வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். நீங்கள் என்ன இப்போ நல்லூருக்கு எல்லாம் வெளிநாடு இலங்கையில் வேறு வேறு பகுதியிலேருந்து எல்லாம் வந்திருப்பீங்க. வந்து நீங்கள் உங்களுக்கு வெஜ் சாப்பாடு இங்கே சாப்பிடலாமான்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இங்கே வேறு வேறு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்ண்டா, நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு எல்லா வகையான வெஜ் சாப்பாட்டுக்கும் வந்து 50% ஆஃபர். ஆகவே இந்த ஆஃபர் வந்து இந்த நல்லூர் திருவிழா முழுக்க இருக்கும். இந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப சாப்பிடணும் போலேயே இருக்குது, அப்படி இருக்குது டேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா அடுத்த இங்கே ஃபேமஸான வெஜ் ஃபுட், அதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வித் பன்னீர் டெவல். இது எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று வந்துருக்குறாங்க. சாப்பிட்டு தான் இப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்த பன்னீர் டெவல். ஃப்ரைட் ரைஸும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்குறாங்க. உண்மையிலே இந்த யாழ்ப்பாணத்தில் பாஸ்மதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் போடுறது சில கடையெல்லாம் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல லோங் கிரைண்ட் பாஸ்மதியில் இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்குறாங்க. இது தனியாகவே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தந்த பன்னீர் டெவல். ஃப்ரை ஆகி நல்லா இருக்குது. அதோட இந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது நான்வெஜ் டெவலோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் மாதிரி ஒரு பேஸ்ட் ஒன்று வந்துருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் எல்லாத்தோடைய மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்குது. இதான் வந்து அந்த பன்னீர் டெவல். இதுக்குள்ள நல்ல நிறைய வந்து சோஸ் விட்டுருக்காங்க, டொமேட்டோ சோஸ். மற்றது பெரிய வெங்காயம், வம்பா வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றது கறி மிளகாய் பீஸ்களும் போட்டிருக்காங்க. வேறு சில மசாலாக்களும் இதுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே இந்த டெவல் இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கொத்தையும் இந்த ஃப்ரைட் ரைஸையும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்னோட இன்றைக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தின் ஒரு பிரபல்யமான யூடியூபர் டிடி விலாக்ஸ் டிலக்ஷன் வந்திருக்கிறார். உண்மையிலே இந்த கடையெல்லாம் சில கடையெல்லாம் இந்த வாழையில தருவாங்க சாப்பிட. நீங்கள் எதிர்பார்த்தீங்க நல்லா இருக்கு. இல்லை உண்மையாக நான் என்கிட்ட இங்கே நான்வெஜ் தான் கூடுதலாக சாப்பிட்ருக்குறேன்.
வெஜ் வந்து இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதுவும் என்னென்னா அந்த இதில் இந்த இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் அந்த 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நான். உண்மையிலே நல்லா இருக்குங்க. சொல்கிற அளவுக்கு இல்லை, ரெண்டு பெஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன நான்வெஜ் சாப்பாடு மாதிரியே இருக்கு. எவ்வளோ காலம் சாப்பிடக்குள்ள வைரேஷன் சொன்னால் கட்டாயம் முட்டை விட தான் நடிச்சு தருவாங்க. நீங்கள் முட்டையே இல்லாமல் சாப்பிட இந்த கடை இப்போதான் வந்தது. யாழ்ப்பாணத்தில் யாருக்கு நாங்கள் போய் கேட்டாலும் பிரியாணிக்கு இது பெஸ்ட் ஸ்டாப்னு சொன்னால் பெஸ்ட்டுன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி சரி, மட்டன் பிரியாணி இதை தான் சொல்லிடுவோம். இங்கே அதுவும் ஒரு வெஜ் சாப்பாடு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றாங்க கூட சேர்ந்து வரக்கூடிய மாதிரி. உண்மையிலே இங்கே இப்போ நிறைய பிரியாணி கடைகள் வந்துட்டு இங்கே கூடுதலாக இங்கே பிரியாணியை பார்த்தீங்கன்னா அந்த இதான இந்தியன் ஸ்டைல் பிரியாணி தான், சென்னை ஸ்டைல் பிரியாணி. அப்படி இங்கே வேறு கடையிலையும் எடுக்கலாம். ஆனால் குவான்டிட்டி வைஸ் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நான்வெஜ் சாப்பாடு ஸ்பெஷலாக பிரியாணி சாப்பிட்றதுக்கு இதான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் விட்டே போகுதில்லை. திருப்ப பிளேட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாப்பிடணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள வெஜ் மெனு, அவற்றின் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, 50% டிஸ்கவுண்ட்டுக்கு பிறகு என்ன விலை, மற்றது இந்த ஆஃபர் எவ்வளோ காலத்துக்கு இருக்குது போன்ற விவரங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.